ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்க மகள் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். என்னங்க பண்ணுறது, இந்த முத்து இருக்காங்களே, ஹாசினியை எப்படியாவது விரட்டி அடிக்கணும், துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிறதுலே இருக்காங்க. ஆனாலும் அவங்க எல்லாமே அவங்களுக்கு நல்லதாகவே போயிடுது. ஹாசினிக்கு வேறு ஒன்றும் இல்லை, பாலை காய்ச்ச சொல்கிறாங்க. ஹாசினி பண்ணையில் ஆரம்பிக்கையில் கஷ்டத்தில் தான் போகுது. பார்த்திங்கன்னா கொதிக்கும், அப்படி பொங்கி வரும், கொதிக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அந்த மீனாட்சி பிள்ளை. இந்த நம்ம ஹாசினி என்ன பண்ணுது, பால் எடுத்து வச்சு கொதிக்க வைக்கிது. அப்படியே நொர கொட்டி பொங்கி வருது. அப்படியே ஆஃப் பண்ணவ என்ன பண்ணுறவா அறிவுகட்டமாக, அவங்க கொதிக்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கிற வரைக்கும் அங்கே டிவியில் பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா தூரில் பிடிச்சிருது, கறி வாசனை வந்துடுது. எல்லாரும் என்ன பண்ணிட்டேன்னு கத்துறாங்க. அந்த சமயம் இங்கே வராங்க முத்து. நான் சொன்னேன்லக்கா, இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு, விரட்டுங்கக்கா இப்போ இந்த வீட்டை விட்டு அப்படிங்கிறாங்க. டே சும்மா இருடா, எதுக்கெடுத்தாலும் இதே சொல்லிட்டு. ஏமா அஞ்சலி, உனக்கு இந்த பால் காய்ச்ச கூட தெரியாதா அப்படிங்கிற முகத்தை தொங்க போட்டு நிற்கிறாங்க. ஒன்றுமே தெரியாத பச்சை பிள்ளையாட்டம் பாவம். உண்மையிலே இந்த விஷயத்தில் பாவம் தான், பச்சை பிள்ளைன்னு தான் சொல்லணும். அந்த சமயம் 2 பேர் ஆஃபீஸர் வராங்க. அதனால அந்த விஷயத்தை அப்படியே போட்டுட்டு ஹாலுக்கு வர்றாங்க. ஹாலுக்கு வந்தோடனே அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாருங்க இல்லையா, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் தர்றோம் அப்படிங்கிறாங்க. அதனால டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இருங்க காப்பி போட்டுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிலே, ஐயோ இருந்த பணத்தை இவ தீச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிகிட்ட சொல்லி, நீ போய் காப்பி வாங்கிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு தாரணி காப்பி வாங்க போயிடுது. அப்புறமா அந்த என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹாசினி உள்ளுக்க போகிறாங்க. அந்த தீஞ்ச பால் அழகாக என்னமோ அல்வா செய்கிறாங்களாம். பால்லே அல்வா செஞ்சு முந்திரி பருப்புலாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு இது வரைக்கும் அவங்க சாப்பிட்டதே இல்லை போல இருக்குது. ஆஹா ஓஹோ சூப்பர், அம்மா அமிர்தம் அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளிடுறாங்க. உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடி பண்ண, என்ன அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி செஞ்சதை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு சூப்பருங்கிறாங்க. ஏன்டா இந்த பிள்ளைய போய் திட்டிகிட்டே இருக்கே அப்படின்னு முத்துவை தான் திட்டுறாங்க செம்மத்தியா. அப்புறமா ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாங்க. ஏங்க சார், நீங்கள் என்னோட வண்டியில் விழுந்தீங்க, நீங்களும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபோட்டோவெல்லாம் துடைக்கிறாங்க, விளக்கு ஏற்றுறாங்க. அதை பார்க்குறாங்க அந்த கடைசி பொண்ணு. உடனே அக்கா, உங்களுக்கு எவ்வளோ பாசம் எங்கள் அப்பா மேலே, என்ன சொல்கிற, எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேளே. ஆமாம், எங்களை மாதிரி அப்பா ஃபோட்டோவை தொடச்சி விளக்கெல்லாம் ஏற்றுனீங்களே, சொல்லி சபதம் எடுத்தீங்களே, அந்த எங்கள் அப்பாவை கொண்டவங்களை நீங்கள் பழி வாங்கி தீருவேன்னு, அதை தாக்கா சொன்னோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுதா. வித்யாவா திவ்யா சொல்லுது. உடனே நல்ல வேளை நம்ம பேசுனது எதுவும் கேட்கல அப்படின்னு திருப்திப்பட்டுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கைலியை தோளில் தூக்கி போட்டு திரிவானே குட்டை பாசு, அவனை கூட்டிகிட்டு வேகமாக ஓடியாராங்க. முத்து அக்கா இவள் பால் விற்றாலே அதில் சீட்டிங் பண்ணியிருக்கா அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கத்தி சொல்கிறாங்க. என்னடா பண்ண? ஆமாம், பிள்ளையாருக்கு நான் உகந்ததுன்னு சொல்லி அப்படியே ஹாசினி ஃப்ராடு பண்ணி பாலை விற்றாங்கல்ல, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. டே அப்படின்னு நடுங்கி போய் நிற்கிறாங்க ஹாசினி. ஐயையோ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சேன்னு. ஆனால் அவங்க அக்கா என்ன பண்ணிடுறாங்க, ரங்கநாயகி, இதில் என்னடா இருக்குது தப்பு, விற்காத பாலை விற்றுட்டு வந்திருக்கா, அதுவும் வீடு தேடி வாங்கியிருக்காங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, அவங்க பால் என்ன வேஸ்ட்டாக கொட்டி எறிஞ்சாங்களா, நல்ல பாலை கொடுத்துருக்கா, வித்துட்டா, அது வரைக்கும் சந்தோஷம், அந்த திறமையை பாராட்டுறதை விட்டுட்டு அப்படின்னு திட்டுறாங்க. ஒரு அறை கொடுக்குறாங்க அந்த கைலி கட்டின பயலுக்கு. சப்புன்னு, ஏன்னு என்ன அடிக்கிற அப்படிங்கிற அந்த குட்டை பைய, இந்த அறை அவளுக்கு விழுந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த குட்டை பையலும் ஹாசினியை சேக்கன் கொடுத்துக்கிறாங்க சூப்பர்னு. அதனால அந்த டென்ஸில் அடிக்கிறாங்க. இரு உன்னை விரட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் உட்காடுறாங்க. உட்காந்துக்கிட்டு இவளை எப்படி துரத்துறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க முத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.